என்ன தாத்தா வந்தவொன்னே அப்படின்றீங்க? ஒருவேளை அது என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். சரிங்க தாத்தா. என்ன தாத்தா இது கோலம்? காதில் ஹெட்ஃபோனா அது ஏதோ மாட்டின்னுக்கிறீங்க. அதுக்கு மேலே இதுவரை யாரும் இந்த மாதிரி உங்களை பார்த்ததில்லை தாத்தா. அதுக்கு மேலே ஒரு தொப்பியை போட்டு கொண்டே இருக்கிறீர்களே என்ன தாத்தா? வேடிக்கையாக இருக்கிறது. வேடிக்கையாக இருக்கிறது என்றதை விட ஒரு புதுமையாக இருக்கிறது உங்கள் தோற்றம் எங்களுக்கு. ஆமாவா? நான் உங்களிடம் பேச வேண்டும், அந்த வீடியோவில் வர்றதை கேட்க வேண்டும் என்ற காரணத்தினால் நான் காதுக்கு ஹெட்ஃபோன் தலையில் மாட்டிக்கொண்டிருப்பதனால் ஹெட்ஃபோன் சொல்லலாம். அதே சமயத்தில் வெயில் அப்பா கண்ணை கூசுடா அப்பா அப்படின்ட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. சொல்ல வேண்டியது மட்டும் இல்லை, உண்மையிலேயே நிலைமை இது தான். அதிக வெயிலாக இருக்கிறது பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் பண்ணி காட்டோம்மா? அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்களா? ஓகே. நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இந்த சூரியனாகப்பட்டது மிகவும் கொடுமையான உஷ்ணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், இவ்வளவு நார்மல் லெவலில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த சூரிய வெப்பம் அதிகமாக தெரிகிறது. அப்படி இருக்கும்போது ஒருவேளை நாம் சூரியனுக்கு நெருக்கமாக சென்று விட்டால், அல்லது சூரியன் நமக்கு நெருக்கமாக வந்துவிட்டால் நம் நிலைமை என்ன ஆகும் தாத்தா என்று நீங்கள் கேட்பதை போல் நான் வைத்துக்கொண்டு உங்களுக்கு பதில் சொல்கிறேன். எனக்கு நான் அப்படின்னு சொன்னால அதனால் ஓகே, விஷயத்துக்கு வரலாம். அப்படி சூரியன் நமக்கு நெருக்கையில் வந்துவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆகும் என்று நீங்கள் கேட்பதை போலவும் அதற்கு நான் பதில் சொல்வதை போலவும் இந்த உரையாடலை பேச்சை தொடர்கிறேன். பாருங்கள், நாம் அந்த சூரியனுக்கு நெருக்கமாக போனால் என்ன ஆகும் என்று கேட்டீர்கள் இல்லையா? என்ன ஆகும் நம் நிலைமை என்ன ஆகும் என்று பார்த்தால், நாம் சூரியனால் சுட்டு எரித்து விடுவோம், சாம்பலாக்கி விடுவோம் என்று நான் சொல்வேன் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம். இல்லை செல்வங்களே, என்னுடைய கருத்து உங்களுக்கு கருத்துக்கு மாறுபட்டதாக இருக்கும். என்ன நிலைமை ஆகும் என்றால், நாம் குளிரினால் அப்படியே அப்படியே கட்டத்தொன்றை போல் ஆகிவிடுவோம். ஐஸில் வச்ச ஒரு பொருளை போல் ஆகிவிடுவோம். அந்த சூரியனை நாம் கையினால் தொடப்போனால் நம்ம ஐஸ் மேலே கை வச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்படும். சொல்லுவாங்களே, ஐயோ சாமி தாத்தா, நீங்கள் எவ்வளோ அறிவாளின்னு நாங்கள் நினச்சோம் தாத்தா. இந்த மாதிரி பதிலெல்லாம் சொன்னால் எப்படி தாத்தா? பரவாயில்லை, நீங்கள் என்னை அறிவாளி என்று ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை. என் மனதில் உள்ள உண்மையை நான் சொல்லுகிறேன். என் சிந்தனைக்கு உட்பட்ட விஷயத்தை சொல்லுகிறேன். நாம் சூரியனுக்கு நெருக்கமாக போனால் நாம் மிகவும் குளிரால் பாதிக்கப்படுவோம். அதுதான் அதிகபட்சமாக சொன்னால் நாம் ஒரு குளிரான ஒரு பொருளின் மேல் கையை வைத்த மாதிரி உணர்வு ஏற்படும். நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள், நாம் சூரியனுக்கு அருகிலே போனால் நாம் சுற்றெரித்து விடுவோம். இல்லை சொல்லுவாங்க இல்லையா? என் சிந்தனை அப்படி சொல்லவில்லை, என்னுடைய ஆராய்ச்சி அப்படி சொல்லவில்லை. வேண்டுமென்றால் உங்களுக்கு ஒரு சிறிய உதாரணத்தை
சொல்லி நான் முடித்து கொள்கிறேன். இதே விஷயத்தை பல வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கிறேன். அத்தனை முறையும் நீங்கள் என்னடா தாத்தா புத்தி மாறி புத்தி கெட்டுப்பட்டு இப்படி பேசாதேன்னு நினைத்திருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்த உண்மையை சொல்கிறேன். ஒரு உதாரணத்தின் மூலியமாக நாம் சூரியனுக்கு நெருக்கமாக போகிறோம் என்றால் அந்த சூரியன் நமக்கு எப்படி காணப்படும்? பெரியதாக காணப்படும். பெரியதாக காணப்பட்டால் என்ன ஆகும்? சூரிய உஷ்ணம் நம்ம மேல் அதிகமாக நம்ம மேல் பட்டு நாம் பாதிக்கப்படுவோம் என்று நினைக்கிறீர்கள் இல்லையா? ஆனால் அப்படி இல்லையே. கடற்கரைக்கு போங்கள், காலையிலும் மாலையிலும் போங்கள். ஒரு முறை மட்டுமில்லை, காலையிலும் மாலையிலும் போங்கள். அது மாலையாகவே இருக்கட்டும். வெயில் மத்தியான நேரத்தில் வெயில் எப்படி சுட்டி அடிக்கிறது பாருங்கள். இப்பொழுது எப்படி வெளிச்சம் கண்ணை கூத்துகிறது. அந்த மாதிரி மத்தியான நேரத்தில் இப்பேற்பட்ட வெயிலாக இருந்தது. மாலை நேரத்தில் இதே சமயத்தில் பாருங்கள், அந்த சூரியனை உங்களால் முடிந்தால் சூரியனை பாருங்கள். தாத்தா சூரியனை எப்படி தாத்தா பார்க்க முடியும்னா தாத்தா நீங்கள் உங்களோட பெரிய தலைநோவாக போச்சு தாத்தா. சூரியனை பாருங்கள், எப்படி பார்க்க முடியும் தாத்தா? ஒரு வழி சொல்லுகிறேன். ஒரு கருப்பு கண்ணாடியை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த கண்ணாடியை கண்ணுக்கு எதிரில் வைத்துக்கொண்டு சூரியனை பாருங்கள். அந்த சூரியன் உங்களை சுட்டு விடாது. அந்த சூரியன் எந்த அளவில் இருக்கிறது உங்களால் காண முடியும். ஒரு சிகப்பு வடிவிலோ அல்ல ஒரு மாறுபட்ட நிறத்திலோ அந்த சூரியன் சின்னதாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள். பார்க்க முடிந்ததா? கருப்பு கண்ணாடிக்கு நான் எங்கே தாத்தா போகிறது? ஒரு கண்ணாடியை எடுத்துக்கள், சாதாரண ஒரு கண்ணாடியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதன் மேல் ஒரு கேனில் எரிய வைத்து அந்த புகையை அந்த கண்ணாடி மேல் படும்படி வைத்து கொள்ளுங்கள். அந்த கண்ணாடி மேலே புகைப்பட்டு கருமை நிறமாக மாறிவிடும். நீங்கள் அந்த கருமை நிறமாக மாறின கண்ணாடியை சூரியனுக்கு கண்ணுக்கும் மதியத்தில் வைத்து பாருங்கள். உங்களால் சூரியனை பார்க்க முடியும். ஒரு சிறிய அளவிலாக இருக்காது, அது காணப்படும். மத்தியான நேரத்தில் அவ்வளோ சின்னதாக காணப்படும் சூரியன். இவ்வளோ வெயிலாக இருக்கிறது. இதே கண்ணாடி எடுத்துவிட்டு மாலை நேரத்தில் கடற்கரைக்கு போங்கள். அங்கே சூரியன் அஸ்தமாகும் நேரம். அதே சமயத்தில் ஓப்லாங் வடிவிலே நமக்கு அருகிலே நம்மை உராய்த்து கொண்டு போவதை போல் காணப்படும். அந்த சமயத்தில் அந்த சூரியன் பெரிய அளவிலே நமக்கு காணப்படும். பெரிய அளவிலே காணப்பட்டால் இந்த சிறிய அளவிலே இருந்த சூரியன் இப்பேற்பட்ட உஷ்ணத்தை தந்தது. அதே சூரியன் பெரியதாக இருந்தால் அது நமக்கு நெருக்கமாக இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி அந்த மாலை நேரத்தில் அந்த சூரியனை பெரிய சூரியனை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எப்படி உணர்கிறீர்கள்? அந்த சூரியனை நம்மால் பார்க்க முடியும். இரண்டாவது, அது குளுமையாக காணப்படும். ஒரு பெரிய சூரியனை நீங்கள் காண முடியும் கடற்கரையா அந்த புறத்திலே, அடுத்து எதிர்ப்புறத்திலே. அவ்வளோ நெருக்கமாக இருக்கும்போது அதிக உஷ்ணமாகத்தான் இருக்க வேண்டும். நம்மளை சுட்டெரித்து விட வேண்டும் இல்லையா? ஆனால் குளிர்ச்சியாக இருக்கிறது. இவ்வளவு தூரத்திலே இருக்கும் சூரியன் குளிர்ச்சியாக இருக்கும்போது இன்னும் நெருக்கமாக போய் அந்த சூரியனை நாம் டச் பண்ணுற நிலையில் போனால் இந்த குளுமையாக இருக்கிற சூரியன் அப்படியே அதிக குளிர்மை அதிக ஐஸ் மாதிரி சில்லுன்னு இருக்கும். இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு நான் சொல்லுகிறேன். சூரியனுக்கு நமக்கு அருகையில் வந்தாலும், நாம் சூரியனுக்கு அருகில் நாம் சென்றாலும் நம்ம நிலை என்ன ஆகும் என்று கேட்டால் குளிரால் நாம் பாதிக்கப்படுவோம். இந்த உதாரணத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் தாத்தா எப்பேற்பட்ட அவர் என்னடா இது சொன்னீங்களே, அதை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் என்ன தான் சிந்தித்தாலும் நான் சொல்வது தவறாக தான் தெரியும். எனக்கும் அது தவறாக தான் தெரிகிறது. பட் என்னுடைய சிந்தனை இப்படி சொல்லுகிறது. எப்படி என்றால், சூரியன் குளிர்ச்சியான ஒரு பொருள்.
ஏதோ ஒரு விஞ்ஞான ஒரு காரணத்தினால் அது நமக்கு இப்படி நிலை மாறி நமக்கு விளைவிற்கு காட்டுகிறது. ஓகே சார்ங்களே, நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். நாம் சூரியனுக்கு அருகிலே வந்தால் எப்படி இருக்கும் நமது நிலைமை? குளிர்ச்சியாக இருக்கும். ஆன்சர் கண்ணு கூசுகிறது, அதனால் இப்படி பார்க்கிறேன்.